டைம் வேற ஆயிடுச்சு. இந்த மேம் வேற திட்டுமே. சரியான ஒழுங்கின்னு இந்த கிளாஸ். மே ஐ கெட் இன் மேம்? ஸோ இதோ பாருங்க இந்த மேம் எப்போ பாரு லேட்டு. ஏம்மா இன்னைக்கு என்ன மேம் பஸ் லேட் ஆயிடுச்சு மேம். வாரத்துல 7 நாளும் பஸ் லேட் ஆகும்? அப்படி லேட் ஆகும் தெரிஞ்சா நீ வேற பஸ்ல வரணும். நெக்ஸ்ட் டைம் சீக்கிரம் வந்துடுறேன். போய் உட்காரு போ. இந்த ஒரு டைம் தான் அட்டெண்டன்ஸ் போடுவேன், நாளையில இருந்தெல்லாம் போட மாட்டேன் லேட்டா வந்தேனா. ஓகே மேம். டி ஃபீல் பண்றியா? டெய்லி திட்டு வாங்குறதானே, பாத்துக்கலாம்டி. அம்மா இன்னைக்கு என்ன லஞ்ச் கொண்டு வந்த? தயிர் சாப்பாடு. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? மேகி கொண்டு வந்திருக்கேன். மேகியா? எனக்கு கொஞ்சம் கொடுடி. கொடுக்க மாட்டேன் பொடி. நீ மட்டும் போன வாரம் பிரியாணி கொண்டு வந்தே, கொஞ்சமாவது கொடுத்தியா? கொடுக்க மாட்டேன் போ. நான் மேகி கொண்டு வந்திருக்கேன்ல, பிரேக்லயே சாப்பிடலாமா? எப்ப சாப்பிடலாமா? லாஸ்ட் டிஸ்க் தானடி, எடுக்கவா? போக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டைம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாம் வரும், நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் ஃபெயில் ஆயிடாதீங்க. நான் நடத்துறத நான் சொல்ற ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டண்டா, ஸோ அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் நேரத்துல வந்து எது இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. என்ன பின்னாடி அங்க சத்தம்? ஒழுங்கீனம் தான் இந்த கிளாஸ் உண்மையாவே. இங்க அவ உயிரை கொடுத்து லெசன் எடுத்துட்டு இருக்கா, நீங்க அங்க சத்தம் போட்டுருக்கீங்க. இப்படி பேசுறதா இருந்தா முன்னாடி வந்து பேசுங்க, நானும் கேக்குறேன். லாஸ்ட் டெஸ்க்ல இருந்து தான் சத்தம் வந்துட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா லாஸ்ட் டெஸ்க்ல? நோ மேம், நாங்க சாப்பிடல மேம். This is a worst class I see ever. 3 முடிச்ச சீரியல் பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல இந்த நாடகம், நான் நடி பாப்பேன். ஆமாடி, எப்படி சீமா அடிச்சிட்டாலையோ. ஆமா, உள்ளம் கொள்ளை போகுதுடா பாத்தியா? உள்ளம் கொள்ளை போகுதுடா பார்த்தேன், நானும் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சுல அந்த குண்டு பாப்பா, அழகா. ஆமா, அந்த பாப்பா பொழு பொழுன்னு இருக்குல்ல, அழகா. பக்கத்து கிளாஸ் திவ்யா இருக்கால, அவ வந்து என்ன சத்தம் அங்க மறுபடியும்? பார்த்து பேசுடி. சரி சரி. ஹே யூ கேர்ள், லாஸ்ட் டெஸ்க் கேர்ள், நீ தானே பேசுன? கரெக்டா பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். இப்பவே போயிட்டு வந்தாலாண்டி. இப்ப போனா கூட்டமா இருக்கும்டி. ஆமா, அதுவும் கரெக்டா கூட்டமா தான் இருக்கும். இந்த மேம் வேற வந்துருவாங்களே. பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே போயிடலாம். ஓகேவா? பெல் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம வர்றோமே. பிளான் ஓகேவா? நல்ல ஐடியா இல்ல? சூப்பர் ஐடியா மச்சி. சரி சரி, போயிட்டு வந்துடும். ஆமா, டெஸ்ட் சொல்லிருக்காங்கல்ல, நான் வேற படிச்சுட்டே வரலையே. இந்த ஒரு டைம் கீழே உட்காந்து கொடி. படிக்கவே இல்லடி, நான் உட்காந்து நீ கீழே உட்காந்து போ. நான் இங்க உட்காந்து எழுத புக்க வச்சு பார்த்து எழுதிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மச்சி, ஏண்டி இப்படி பண்ற? நானும் படிக்கவே இல்லடி. சரி, நான் எழுதிட்டு உனக்கு காமிக்கிறேன். சரி ஓகே. நீ கரெக்டா என் பக்கத்துல நீ இங்க உட்காந்து கொடி, நான் புக்க வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு பேப்பர் குடுக்கறேன். சரியா? காமிட்டிடணும் சரியா? இல்லன்னா நான் அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிடுவேன், மேம்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரி, ஏத்துக்கல்ல மட்டும் படவே கூடாது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ மாட்டாம எழுதிடுவேன் வச்சு. அப்படியே ஒரு பேப்பர் ஒரு பெண்ணு மட்டும் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேப்பர் பேனாவா? அதுக்கும் கொண்டு வர மாட்டியாடி? ஹோம்ஒர்க் பண்ணியாடி? ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லடி. இந்த மேம் வேற எக்ஸசைஸ் போட்டு வர சொன்னாங்க. எக்ஸாம்பிள் எல்லாம் இவங்க எடுத்துட்டு எக்ஸசைஸ் நம்மள போட்டு வர சொல்றாங்க. என்னடி நியாயம் அது? எக்ஸாம்பிள் மட்டும் போட்டுட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லா போட்டு வாங்க அப்படிங்கிற அதெல்லாம் ஒண்ணு சொல்லி கொடுத்தா ஓகே அப்படிங்க. இந்த மேக்ஸ் டர்ம் தாண்டி வந்தே தொலை மாட்டேங்குது. இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் லீவுடி, நான் சாப்பிடும் ஃபுல்லா பாத்துட்டேன், மேமே காணோம். நல்லா பாத்தியா? மேம் லீவ் போடவே மாட்டாங்க. உண்மையாதான் லீவு தான். உண்மையாவா? குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் மிஸ் லீவுன்னு சொன்னேன், தெரிஞ்சு சுனாமி வந்தாலும் போட்டு போட்டு வருவாங்க மேக்ஸ் மேம், தெரியும்ல? பார்த்தா அவங்களாவது லீவ் போட்டா. இங்க பாத்தியா நான் எப்படி போட்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு பீட்டிக்கல்ல மட்டும் மாட்டாம இருக்கணும். படவே கூடாது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு. இந்த லீடர் ஓவரா பண்றானே, பாரு நம்மள போட்டு கொடுக்கறதுலயே இருக்கா.
போடாம வராடி அவ நமக்கு அவளுக்கு ஆகவே மாட்டேங்குது. ஐயோ ஆமாடி. ஐயோ உனக்கு எந்த ஆல்பம் சாங் ரொம்ப பிடிக்கும்? மை போட்ட கண்ணால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்தாடி ரொம்ப பிடிக்கும். சல் சல் சரி. மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து அவ போறாளே. அந்த பாட்டு மனப்பாடமா தெரியும்டி. மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. நீ மனப்பாடம் பண்ணிருக்கியா? அவன் உனக்கும் பிடிக்குமா? சூப்பர் மச்சி. போய் 7S மியூசிக் போட்டு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது. ஆமா, நானும் 7S மியூசிக் 60 எல்லாமே பார்ப்பேன். நானும் பாப்பா போய் உட்கார்ந்தோடனே பார்த்ததுக்கு அப்புறம் தான் படிக்கவே போவேனா. நம்ம காலேஜ் போவோம். காலேஜ் போனா இப்பெல்லாம் உட்காந்து படிக்க தேவையே இல்லை தெரியுமா? ஜாலியா இருக்கலாம். காலேஜ்ல எல்லாம் இப்படி கிளாஸ் பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடலாம். வெளியே போய் ஜாலியா சுத்தலாம். இங்கதான் அப்படி படி 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 நீ அப்பா எப்பதான் காலேஜ் போவோம்னு இருக்குடி. இனி 2 வருஷம் இருக்கு. ஆமாடி எனக்கும் எப்ப காலேஜ் போலான்னு இருக்குடி. சரி எப்பவுமே ஒட்டுக்காவே இருக்கலாம் சரியா? நம்ம காலேஜ் போனாலும் ஒரே குரூப் எடுத்து ஒரே டெஸ்ட்லயே உட்கார்ந்துக்கலாம் இதே மாதிரி சரியா? 12th முடிச்சு ஒரே காலேஜ்லயே ஒன்னாவே இருக்கலாம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே.